அது ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல அது குளிர்காலம். பனி பயங்கரமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊருக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. குளிர்காலத்துல யாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ள படுக்க கூடாது. வீட்டுக்கு வெளியில தான் எல்லாருமே படுக்கணும். ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். பயங்கரமான குளிர். சீனு குளிர்ல நடுங்கிக்கிட்டே வீட்டுக்கிட்ட போர்வை இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் உள்ள இருந்து ராதா பாய் எடுத்துக்கிட்டு வந்தா. அப்பா, என்ன ராதா, இந்த குளிர் என்ன கொண்டு போட்டுடும் போல. போர்வையை எடுத்துட்டு வராம பாய வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா போய் போர்வையை கொண்டு வா. எதுக்குங்க இப்படி தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்கீங்க? கத்துனா அந்த போர்வை என்ன தானா உங்ககிட்ட பறந்து வருமா? நான் தானே கொண்டு வரணும். இந்தாங்க உங்க போர்வை. தேவையில்லாம பேசாத. இந்த குளிரில் வாயெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு. உன்னை சொல்லி என்ன பண்றது? நம்ம முன்னோர்களை சொல்லணும். எல்லாரும் குளிர்காலத்துல குளிர் காஞ்சிக்கிட்டு போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள படுத்து தூங்குவாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் என்னன்னா இந்த குளிர்ல வெளியில படுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? ஏங்க, பெரியவங்க சொன்னதை தப்பா சொல்லாதீங்க. அவங்க எது சொன்னாலும் சரியாதான் சொல்லிருப்பாங்க. நம்ம ஊர்ல எதுக்கு இந்த கட்டுப்பாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாள் ஊருக்குள்ள திருடனுங்க வந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போகும்போது எல்லாரும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்களாமா. அதனாலதான் இன்னொரு தடவை அப்படி நடக்க கூடாதுன்னு எல்லாரும் வெளியில படுத்தா வீட்டுக்கு காவலாவும் இருக்கும்னு தான் இது சொன்னாங்க. திருட்டு பயம் இருந்தா காவலுக்கு ஆளை வச்சுக்கணும். அதை விட்டுட்டு வெளியில எதுக்கு படுத்து தூங்கணும்? இங்க பாரு, கையெல்லாம் எப்படி உதறுதுன்னு. பக்கத்து வீட்டு சுப்பையாவா பாரு, வீட்டுக்குள்ள படுத்து நிம்மதியா தூங்குறான். சுப்பையண்ண எங்க படுத்தா நமக்கு என்ன? நம்ம ஊரு கட்டுப்பாடு நமக்கு. ஆனா 4 செவுத்துக்குள்ள படுக்கிற சந்தோஷத்தை விட இப்படி வெட்ட வெளியில ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து படுக்கிற சுகமே தனிதான். குளிரு குளிருங்கிறீங்க, எனக்கு எந்த குளிரும் தெரியறது இல்ல. உனக்கு என்ன, உன் உடம்புக்கு குளிராது, நீ படுப்ப. எனக்கு அப்படியா? குளிர தாங்க முடியல. நாளைக்கு பஞ்சாயத்து கூடட்டும், அப்ப இருக்கு. இத பத்தி நான் என்ன பேசுறேன் பாரு. ஆ, போய் பஞ்சாயத்துல நல்லா வாய்க்கிலேயே பேசுங்க. முந்தானேத்து ஊர் பூசாரி என்ன சொன்னாரு? டே சீனோ, உனக்கு பிடிக்கலனா ஊரை விட்டு போடா அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் தேவைதானா? ஊரை விட்டு போக சொன்னா மட்டும் எங்க போறது? இந்த மண்ணில் தானே பிறந்து வளர்ந்தோம். சரி சரி, அந்த விளக்க அணைச்சிடு, எனக்கு தூக்கம் வருது. பக்கத்து வீட்டு திண்ணையில ரங்கையாவும் அவனுடைய மனைவியான ரங்கம்மாவும் உக்காந்துக்கிட்டு இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா சீனு, தூக்கம் வந்துடுச்சா? இந்த குளிரில் எனக்கு தூக்கம் வரலடா. வீட்டுக்குள்ள போத்திக்க போர்வை இருக்கு, பட்டு மெத்தை இருக்கு. ஆனா வெளியில இந்த குளிர்ல வந்து படுக்கணும்னு தலையெழுத்து. இந்த கொடுமைய யாருக்கிட்ட போய் சொல்றது? உன் கஷ்டமும் என் கஷ்டமும் ஒண்ணுதானே. என்ன உன்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இல்ல. ஆனா 2 பேருமே கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டவங்க தான். இந்த குளிருக்கு ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் எல்லாம் இல்ல. எல்லாருக்குமே குளிர் எடுக்க தான் செய்யும். என்னங்க, சீனு சொல்றது உண்மைதானே? உங்ககிட்ட எப்பவுமே பணம் இருக்குன்ற திமிரு உங்களுக்கு இருக்கு. நீங்க இருக்கிறது மெத்த வீட்டுல, அவர் இருக்கிறது குடிசை வீட்டுல. ஆனா இந்த கட்டுப்பாடு எல்லாரையும் ஒண்ணுன்னு காட்டியிருக்கு. இது கடவுள் நமக்கு கொடுத்த தண்டனை இல்ல, சோதனை. சோதனையா? இது நரகம். என்னால இங்க தூங்க முடியல. நான் பேசாம நாளைக்கு என் மச்சான் வீட்டுக்கு போறேன். அங்க நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஏங்க, ஊரை விட்டு ஓடி போறது மரியாதையா, இல்ல ஊரோட கட்டுப்பாட்டு படியே நடக்கிறது மரியாதையா? நீங்க பாட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு பயந்து ஊரை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் 4 பேர் ஊர்ல கௌரவம் கொடுப்பாங்களா நமக்கு? ரங்கம்மா சொன்னது உண்மைதானே. மானம் போயிடும். இன்னும் 1 மாசம் தானே, பொறுத்துக்கோ. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். கௌரவத்துக்காக உசுர விட சொல்றியா? சரி, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் பார்க்கறேன். நாளைக்கு எதனா முடிவெடுப்பேன். ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா சீனுவுக்கு மட்டும் என்னமோ அந்த குளிர்ல சுத்தமா தூக்கம் வரவே இல்ல. ஏன்னா இருக்க இருக்க குளிர் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. ராதா, ராதா, தூங்கிட்டியா? இல்லங்க, இந்த குளிர்ல எப்படி நல்ல தூக்கம் வரும்? சரி, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஆகாயத்தை பாரு, எவ்வளோ தெளிவா இருக்கு. நாம உள்ள படுத்திருந்தா இந்த நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்துருக்க முடியாதுல்ல. நீ சொன்னது என்னமோ உண்மைதான். என்ன திடீர்னு என் மேல பாசம் அதிகமாகுது? இல்ல குளிர்ல மூளை கெட்டு போச்சா? நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, உண்மையாதான் உன்னை பாராட்டுறேன். ரங்கையான சொன்னாருல ஓடி போயிடலான்னு. அப்படி அவர் போயிட்டாருன்னா நம்ம ஊருக்குள்ள ஒரு பிளவு வந்துடும். ஏழைங்க ஒரு பக்கமும் பணக்காரங்க ஒரு பக்கமும் போன மாதிரி இல்ல ஆயிடும்.
அப்படி வாங்க. இதுக்கு தான் பெரியவங்க எல்லாரும் எல்லாரும் ஒன்னா இடத்துல படுத்து சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் ஊர் இலையில இருந்து யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் சீனு அப்புறம் ராதம்மாவோட காதலையும் விழுந்துச்சு. ராதா, உனக்கு சத்தம் கேக்குதா? யாரோ வராங்க, அதுவும் இந்த நடுராத்திரியில. ஆமாங்க, எனக்கும் கேக்குது. ஒருவேளை திருடனுங்களா இருப்பானுங்களோ? திருடங்களா இருந்தா மெதுவா வருவாங்க. இது ஏதோ வழிபோக்கம் மாதிரில இருக்கு. பார்க்கலாம். ரங்கையா, ரங்கையா, கொஞ்சம் எழுந்திருச்சிங்க வா. அட, என்ன சீனோ, என்னாச்சு? திருடனுங்களா? இல்ல இல்ல, யாரோ வராங்க, கவனமா இருங்க, கையில கட்டை எடுத்துக்கோங்க. சீனு, ராதம்மா, ரங்கையா, ரங்கம்மா அப்புறம் அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கூட எழுந்திருச்சு உக்காந்தாங்க. அப்பதான் ஒரு வயசானவர் அந்த பனி எல்லாத்தையுமே கடந்து மெதுவா ஊருக்குள்ள ரொம்ப சோர்வா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அப்படி வந்தவரு திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, யாரோ விழுந்துட்டாங்க. ஏங்க போங்க, என்னாச்சுன்னு பாருங்க. சீனு, ரங்கையா 2 பேரும் வேகமா போய் அந்த பெரியவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அவருடைய உடம்பு தொட்டு பார்த்தா பாவம் அவருடைய உடம்பு சில்லுன்னு மாறி எழுந்துச்சு. தாத்தா, தாத்தா, யாரு நீ? என்னாச்சு? குளிரு, குளிரு தாங்க முடியல, குடிக்க தண்ணி வேணும். ஐயோ சீனு, இவரோட உடம்பு ஜில்லுன்னு இருக்கு. நாம வெளியில படுத்ததால கவனிச்சோம். நாம மட்டும் உள்ள படுத்திருந்தா இவரோட உயிர் இந்நேரம் போயிருந்திருக்கோம். இப்படி வேடிக்கை பாக்குறத நிப்பாட்டி அவரை தூக்கி திண்ணையில படுக்க வைங்க. யார்கிட்டயாவது போர்வை இருந்தா அவருக்கு போத்தி விடுங்க. நான் போய் சுடுதண்ணி செஞ்சு எடுத்துட்டு வரேன். இரு ராதா, நான் போய் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து அந்த வயசானவரை சீனுவோட வீட்டு திண்ணையில படுக்க வச்சாங்க. அவருக்கு போத்திக்கிறதுக்கு போர்வைய கொடுத்தாங்க. ஆனாலும் கூட பாவம் அவரால் குளிர் தாங்கவே முடியல. அவர் உடம்பு இன்னும் சில்லுன்னு தான் இருந்துச்சு. கை கால் எல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. ரங்கையாண்ண, போர்வை மட்டும் பத்தாது, பாவம் அவருக்கு இன்னும் குளிருது. இங்கேயே தீ மூட்டி விடலாம், அவரு கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கட்டும். சரியா சொன்ன சீனு, என் வீட்டுக்கு பின்னாடி காஞ்ச தென்னை மட்டை இருக்கு, நான் கொண்டு வரேன். நீ அதுக்குள்ள போய் காஞ்ச விறகு இருந்தா எடுத்துக்கிட்டு வா, ரெண்டுத்தையும் போட்டு தீ மூட்டி விட்டுடுவோம். ரங்கையா சீக்கிரமா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தேங்காய் மட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்தான். சீனு அவன் வீட்டுல இருக்கிற விறகு எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டு அந்த பெரிய ஒரு படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தீ மூட்டி விட்டாங்க. கொஞ்ச நேரத்துல தீ எரிஞ்சு அவருக்கு கொஞ்சம் கதகதப்பாவும் இருந்துச்சு. அப்பாடா, இது வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டே இருந்தவரு இப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாரு. இப்பதான் அவர் உடம்புக்கு அனல் போயிருக்கு போல. ரங்கம்மா, நீங்க போயிட்டு கொஞ்சம் காலை நல்லா தேய்ச்சி விடுங்க. சரி ராதா, பாவம் வயசான உயிர், இந்த குளிர்ல எதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க? அம்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. நான் கோவிலுக்கு போய்கிட்டு இருந்தம்மா, வழி மாறி இந்த பக்கமா வந்துட்டேன். குளிர தாங்க முடியாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ தூரத்துல ஒரு விளக்கெறியறத பார்த்து தான் உங்களை தேடி இங்க வந்தேன். உங்களுக்கு எதுவும் ஆகல தாத்தா? உங்க நேரமும் நல்லா இருக்கு, எங்க நேரமும் நல்லா இருக்கு. ஆமாண்டா சீனு, நல்லதா போச்சு. நாம வெளியில படுத்ததால இவர் உயிரை காப்பாத்தணும். இப்பதான் நம்ம ஊரு கட்டுப்பாட்டை திட்டிக்கிட்டு இருந்த. நம்ம ஊரு கட்டுப்பாடு நல்லதுக்கு தான். நாம மட்டும் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கி இருந்தா இவர் உயிரை நாம காப்பாத்தி இருக்க முடியாது. அப்புறம் நமக்கு தான் பாவம் வந்திருக்கும். ஆமாண்ணே, நம்ம முன்னோர்கள் ஏன் இப்படி ஒரு கட்டுப்பாட்டை போட்டாங்கன்னு இப்பதான் புரியுது. ஒரு உயிரை காப்பாத்தினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிரு குளிருன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அந்த குளிர்ல நீங்க படுத்திருக்கவும் தான் ஒரு ஆளோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஆமா ராதா, பெரியவங்க சொன்னதும் உண்மைதான், நீ சொல்றதும் உண்மைதான். காலையில விடிஞ்சது. இப்ப தாத்தாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஊஜனுங்க எல்லாரும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சீனுவோட வீட்டுக்கிட்ட வந்தாங்க. எல்லாரும் கூட அந்த தாத்தாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நீங்க எல்லாரும் புண்ணியம் பண்ணவங்க. அதனால தான் உங்க ஊருக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. உங்க கட்டுப்பாட்டால தான் என் உயிர் பழிச்சிருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். ஆமா தாத்தா, ஏதோ கோவிலுக்கு போறதா சொன்னீங்களே, நீங்க நிறைய ஊரை தாண்டி தான் போயிருப்பீங்க. எந்த ஊர்லயும் யாரும் உங்களுக்கு உதவி செய்யலையா? இல்லப்பா, எல்லாரோட வீட்டிலையும் கதவு சாத்தி இருந்துச்சு. நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சே தவிர மனுஷங்களோட சத்தமே இல்ல. இந்த ஊர்ல மட்டும்தாப்பா எங்க பார்த்தாலும் விளக்கெரியுது. எல்லாருமே வெளியில இருக்கீங்க. அதனால தான் என் உயிரையும் காப்பாத்தி இருக்கீங்க. உங்க ஊரு கட்டுப்பாட்டால இன்னைக்கு நான் உயிர் பொழைச்சிருக்கேன்ப்பா.
இல்லைனா எங்கேயாவது போய் நான் காட்டு மிருகங்களுக்கு உணவாக இருப்பேன். பாத்தியான, நாம திட்டின அந்த கட்டுப்பாடு தான் இன்னைக்கு இவர் உயிரை காப்பாத்தி இருக்கு. நம்ம ஊரு கட்டுப்பாட்டை நினைச்சு பெருமையா தான் இருக்கு. கோவம்லாம் போயிடுச்சு. தாத்தா, எங்க எல்லாரோட தப்பையும் நீ திருத்தவே வந்தா மாதிரி தோணுது. எங்க ஊரு கட்டுப்பாட்டை நினைச்சு நாங்க கோவமா இருந்தோம். ஆனா உன்னோட உயிரை காப்பாத்த அந்த கட்டுப்பாடு தான் காரணமா இருந்திருக்கு. உன் மூலமா எங்களுக்கு புண்ணியமும் வந்து சேர்ந்திருக்கு. அதே நேரம் வாழ்க்கைக்கான பாடத்தையும் நாங்க கத்துக்கிட்டோம். இனிமே எங்க ஊரு கட்டுப்பாடு என்னமோ அதுபடி தான் நான் நிச்சயமா நடப்பேன். சந்தோஷம். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் துணையா இருக்கிறது தானே உண்மையான சந்தோஷம். ராதா, இனிமே நானும் கோவப்பட போறதில்ல. நம்ம ஊரு கட்டுப்பாடு தான் நமக்கு பெருமை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாடா, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. சரி வாங்க, அந்த பெரியவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அந்த நிகழ்வுக்கு அப்புறமா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க யாருமே குளிர்ல வெளியில படுக்கிறத கஷ்டம்னு நினைக்கவே இல்ல. அத ஒரு நல்லதுக்காகவும் அவங்க கடமையாவும் அவங்க நினைச்சாங்க. ஆம்பளைங்க எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே வெளியிலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பொம்பளைங்க எல்லாரும் குழந்தைங்க கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. எப்பவுமே பழைய ஆச்சாரம், பழைய சம்பிரதாயம், கட்டுப்பாடு இது எல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் பெரியவங்க நிச்சயமா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்கறதுல நம்ம எதையும் இழக்க போறதில்ல. ஆனா அது மூலமா நமக்கு நிறைய நல்ல விஷயம் கிடைக்கும். ஒரு அழகான ஊர்ல ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு ஏக்கர் கணக்குல பூமி இருந்ததுனால அவர்கிட்ட நிறைய ஆட்கள் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ராஜசேகர் பட்டணத்துக்கு போய் விவசாயத்தை பத்தி படிச்சவரு. அவருக்கு பட்டணத்திலேயே பெரிய வேலைகள் எல்லாம் கிடைச்சது. ஆனா அவரு அங்க வேலை செய்யல. சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் செஞ்சு அவரு மட்டும் சந்தோஷமா இல்லாம அவங்க ஊர்க்காரங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவரு சொந்த ஊர்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. முதல்ல ஊர்க்காரங்க யாருமே அவர் என்ன சொன்னாலும் அத பெருசா எடுத்துக்கல. ஆனா அதுக்கப்புறமா அவரு சொல்றதுதான் சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஊர் ஜனங்க அன்னையில இருந்து அவர் பேச்சு கேட்டு அவரு சொல்றபடியே நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. அதே ஊர்ல தான் முருகன் அப்படிங்கிற ஒரு சின்ன விவசாயியும் இருந்தான். அவனுக்கு விவசாயம் பண்றது அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். அவன் ராஜசேகர் எப்படி விவசாயம் செய்யறாரு அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டான். ஒரு நாள் நேரடியாவே அவர்கிட்ட இத பத்தியெல்லாம் கேட்கலான்னு சொல்லி அவன் அவர் வீட்டுக்கு போனான். ஐயா கும்பிடுறாங்க. என் பேரு முருகன். நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். எனக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்கு. அதில் நெல் விளைய வைக்கிறோம். ஆனா வர வர சரியா நெல் விளைய மாட்டேங்குது. நீங்க புதுசா விவசாயம் பண்றதா கேள்விப்பட்டேன். அதான் நீங்க எப்படி செய்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் அதையே பண்ணுவேன். முதல் நெல்லை பயிர் வச்சதுக்கு அப்புறமா அடுத்த பயிர் என்ன போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு தடவை நெல்லுனா அடுத்த தடவையும் நெல்லு தான். அப்படி பண்ணக்கூடாது முருகா. 2 தடவையும் ஒரே பயிரை போட்டா அப்புறம் எப்படி விளைச்சல் நல்லா வரும்? வேற வேற பயிரை போடு. அப்பதான் விளைச்சலும் நல்லா வரும். அது மட்டும் இல்லை, அதுக்கு எந்த உரத்தை போடணும், எந்த மருந்தை பயன்படுத்தணும்னு நான் உனக்கு அடுத்து சொல்லித்தரேன். அப்புறம் பாரு எப்படி விளைச்சல் நல்லா வரப்போகுதுன்னு. சரிங்க ஐயா. இந்த தடவை நெல்லுக்கு பதிலா கரும்போ இல்லை சோளமோ விளைய வைக்கலான்னு இருக்கேன். எந்த பயிர் வச்சா நல்லா இருக்குங்க ஐயா? இந்த தடவை தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லைங்கிறதால நீ சோளத்தை பயிரிடு. இயற்கையான முறையில் உரத்தை போட்டு இயற்கையான முறையில் சோளத்தை நீ விளைய வச்ச அப்படின்னா பூமி தன்னோட சத்தை இழக்காது. அடுத்து பயிர் வைக்கும்போது பூமியில் நிறைய சத்து இருக்கும். சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் விவசாயம் பண்ணுறேன். மறுபடியும் எதனா சந்தேகம் வந்தா வந்து கேட்கலாமா? தாராளமாக வந்து கேளுப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் வரேன். முருகன் ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இந்த காலத்துலேயும் விவசாயம் மேலே ஆர்வம் இருக்கிற வயசு பசங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் ராஜசேகர் கிட்ட வேலை செய்யற ரங்கையா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அங்க வந்தான். ஐயா, பட்டணத்துல இருந்து விதைங்க எல்லாம் வந்துடுச்சு. ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நான் வயலுக்கு அனுப்பிடுவேன். சரி, வாரங்க வந்து பார்க்கறேன். அப்படி ராஜசேகர் எழுந்திருச்சு என்ன விதை வந்திருக்கோன்னு போய் பார்த்தாரு. அங்க வந்திருக்கிற சோள விதை எல்லாமே நல்லாதான் இருக்கு அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. அப்புறம் ரங்கையா, இதுல இருந்து 2 மூட்டை சோள விதைய கொண்டு போய் அந்த முருங்கங்கிட்ட கொடுத்துடு. அவனுக்கு எதுக்குங்க ஐயா? இந்த தடவை நெல் பயிரிடுறதுக்கு பதிலாக சோளத்தை போட சொல்லியிருக்கேன். நம்ம கிட்ட தான் நல்ல விதை இருக்கு. அப்போ அவனுக்கும் விளைச்சல் நல்லபடியாக வருமே.
சரிங்க ஐயா, இப்பவே கொடுத்து அனுப்புறேன். அப்படி ரங்கா அந்த விதைகள்ல 2 மூட்டை விதைய முருகனோட வீட்டுக்கு அனுப்பி மிச்சத்தை வயலுக்கு கொண்டு போய் வச்சான். இந்த விதைகள் ஏது அப்படின்னு முருகன் கேட்டப்போ ராஜசேகர் ஐயா தான் அனுப்பி வச்சாருன்னு ரங்கா சொன்னான். அப்படி ரங்கா முருகனுக்கு விதைகளை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் முருகன் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ராஜசேகரை பார்க்கறதுக்கு வந்தான். ஐயா, நீங்க விதைகளை கொடுத்து அனுப்புனீங்க இல்லையா? அதான் பணம் கொடுக்க வந்தேன். இங்க பாரு முருகா, நான் பணத்துக்காக விதைய கொடுக்கல. அது நல்ல விதை. அதை போட்டு சோளத்தை விளைய வையே. அது விளைஞ்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி 2 மூட்டை சோளத்தை எனக்கு விதையா கொடுத்து அனுப்பு. இப்ப அந்த பணத்தை உன்னோட கை செலவுக்கு வச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்படி முருகன் ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். ராஜசேகர ஐயா கொடுத்த விதைகளை அடுத்த நாள் அவனுடைய வயல்ல தூவினான். அவரு சொன்ன மாதிரியே உரம் போட்டு விவசாயம் செஞ்சதுனால அந்த வருஷம் சோளம் நல்லபடியாவே விளைஞ்சிருந்துச்சு. விளைஞ்ச விளைச்சல்ல 2 மூட்டை விதைய எடுத்துக்கிட்டு ராஜசேகரத்துடைய வீட்டுக்கு வந்தான் முருகன். கும்பிடுறாங்க ஐயா, ஒவ்வொரு வருஷமும் என்னோட வயல்ல 25 மூட்டை தான் விளைச்சல் வரும். ஆனா நீங்க சொன்னபடி செஞ்சதால 40 மூட்டை வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல நான் என்ன பண்ண முருகா? நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன் உனக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, நான் விளைய வச்ச சோளத்துல இருந்து உங்களுக்கு 2 மூட்டை விதை எடுத்துட்டு வந்திருக்கேன். சந்தோஷம் முருகா. உனக்கு விவசாயத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட வந்து கேளு. சரிங்க ஐயா. அப்படி முருகன் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். அவன் வயல்ல விளைய வச்ச அந்த சோளத்தை வித்ததுல அவனுக்கு நிறைய லாபம் கிடைச்சது. அப்பதான் அவனுடைய சொந்தக்காரனான கோட்டையா வீட்டுக்கு வந்தான். சித்தப்பா, வாங்க. எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. ஒரே ஊரில் இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துக்க முடியல. நான் நல்லா இருக்கேன் முருகா. நானும் உன்னோட சித்தியும் பட்டணத்துக்கு போலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு 5 ஏக்கரு வயல் இருக்கு இல்லையா? அதான் அந்த வயல்ல நீ விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்க வந்தேன். அதில் நீ என்ன வேணாலும் விளைய வச்சுக்கோ, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் பூமியை அப்படியே விட்டுட்டு போனால் வீணாயிடுமே, அதான் உன்கிட்ட கொடுக்கறேன். ஐயோ, 5 ஏக்கர் பூமியில் என்னால் விவசாயம் பண்ண முடியுமான்னு தெரியலையே சித்தப்பா. அதுக்கு முதலீடுக்கு காசு வேணும், விதை வாங்க காசு வேணும். அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சித்தப்பா. வயலை என்னால் கொடுக்க முடியும், ஆனால் உனக்கு முதலீட்டுக்கெல்லாம் என்னால் பணம் தர முடியாதுடா. உன்னால் செய்ய முடியும்னா சொல்லு, இல்லைனா வேற யாரையாவது தான் பார்த்து ஒப்படைச்சிட்டு போனோம். சரிங்க சித்தப்பா, நான் யோசிச்சு பார்த்துட்டு 2 நாள்ல முடிவை சொல்கிறேன். அதுக்கு சரின்னு சொல்லி கோட்டையாவும் கூட அங்கிருந்து போயிட்டாரு. முருகன் இத பத்தி ரொம்ப நேரமாவே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு முதலீட்டுக்கு பணம் இல்லையே, அதனால உதவி செய்ய யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ராஜசேகரனுடைய ஞாபகம் அவனுக்கு வந்து அவரை சந்திக்க போனான். நடந்ததை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் முதலீட்டுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான். ராஜசேகரனும் சரி அப்படின்னு சொல்லி முருகனுக்கு தேவையான விதைகள் அப்புறம் உரங்கள் எல்லாத்தையுமே ரங்கா கிட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனான். 5 ஏக்கர்ல அவன் விவசாயம் செஞ்சான். இந்த தடவை அவனுக்கு நிறைய பணமும் கிடைச்சது. ராஜசேகர் ஐயாவுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சித்தப்பாவும் வயலுக்காக என்கிட்ட பணம் கேட்கல. அப்ப இதே மாதிரி 2 தடவை விளைச்சல விளைய வச்சா நான் சொந்தமா வயலை வாங்கிக்க முடியும். அப்படின்னு நினைச்சு அவன் வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாத்தையுமே பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்து பணமாக்குனான். ஆனா அந்த நேரத்துல தான் ராஜசேகருக்கு விதையோட அவசியம் அதிகமா இருந்துச்சு. அதனால விதைய கேட்டு ரங்கையாவை முருகன் வீட்டுக்கு அனுப்புனப்போ முருகன் ரங்கையாவை திட்டி அனுப்பிட்டான். ஐயா, அந்த முருகனுக்கு 4 காசு வந்த உடனே கொம்பு முளைச்சிடுச்சு போல. விதைய கேட்டு நான் போனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி அனுப்புறான். சரிடா, சரி விடு விடு போ. இது எல்லாத்தையுமே உள்ள இருக்கிற ராஜசேகரனுடைய மனைவி கௌரி கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ ரங்கையா போனதுக்கு அப்புறமா கோவமா அங்க வந்தா. ஏங்க, ஒரு சின்ன பையன் உங்களை ஏமாத்திருக்கான், அவனை எதுவுமே சொல்லாம அப்படி விட்டு வச்சிருக்கீங்க? பரவாயில்ல விடு கௌரி, நாம ஒன்றும் பலனுக்காக இதை செய்யலையே, நல்லதுக்காக செய்யறோம். அதில் வர்ற நல்லது தானா வரும் விடு. இன்னொரு பக்கம் முருகன் 5 ஏக்கர் பத்தாதுன்னு இன்னொரு 5 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்து கடன் வாங்கி விதைகளை வாங்கி ஆட்களை வச்சு அந்த விதைகளை அவனுடைய வயல்ல தூவ வச்சான். ஆட்களை வச்சு எல்லா வேலைகளையும் செய்ய வச்சான். சில நாட்களுக்கு அப்புறமா விளைச்சல் நல்லபடியாவே விளைஞ்சது.
அதை பார்த்து முருகன் மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இந்த விளைச்சலை வித்து வர பணத்துல 5 ஏக்கர் பூமியை நான் வாங்கிட்டேனா அப்புறம் சித்தப்பாவுக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு முருகன் பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தான். ஆனா சில நாட்களையே நல்லபடியா வளர்ந்த விளைச்சல் எல்லாமே கீழே உதிர்ந்து விழ ஆரம்பிச்சுது. ஏன் அப்படி நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா விளைஞ்ச விளைச்சல் எதுக்காக உதிர்ந்து போகுது அப்படின்னு அவன் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஐயா, அந்த முருகன் உங்களை ஏமாத்தனால, அதனால கடவுள் அவனை ஏமாத்திட்டாரு. அவன் வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாமே வீணா போய்கிட்டு இருக்குங்க ஐயா. ஐயோ, ஏன் இப்படி நடக்குது? என்னாச்சுறாங்க? என்னவோ நடந்துச்சு, உங்களுக்கு எதுக்கு? அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிட்டோம். அப்படி இல்ல கௌரி, நான் அவனை பத்தி யோசிக்கல. அந்த விளைச்சல் எதனால வீணா போச்சுன்னு யோசிக்கிறேன். அவன்கிட்டயே போய் கேளுங்க. எப்போ நான் சொன்னதை நீங்க கேட்டிருக்கீங்க? இன்னொரு பக்கம் முருகன் ரொம்ப கவலையா இருக்கும்போது ராஜசேகர் அவன்கிட்ட வந்தாரு. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. நல்லவங்களை ஏமாத்த நினைச்ச யாரும் நல்லா இருக்க முடியாது. உங்களை ஏமாத்த நினைச்சி நான் ஏமாந்துட்டேன். கவலைப்படாத முருகா, உன் தப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட இல்லையா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் வா. விளைச்சல் ஏன் வீணா போச்சுன்னே தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன்ல, வா. அப்படி ராஜசேகர் முருகன் கூட சேர்ந்து அவனுடைய வயலுக்கு போய் அந்த விளைச்சலை கவனிச்சாரு. கலப்படம் செய்யப்பட்ட விதைகளை பயிரிட்டதுனாலதான் இப்படி ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. இன்னொரு தடவை இந்த விதையெல்லாம் பயிரிடாதுன்னு சொல்லி மறுபடியும் அவன் வயல்ல பயிரிடுறதுக்கு அவரு நல்ல விதைகளை முருகனுக்காக கொடுத்து அனுப்புனாரு. அப்படிப்பட்ட நல்ல மனசுள்ள மனிதனை கஷ்டப்படுத்தினதுக்கு முருகன் வருத்தப்பட்டான்.